வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பைசா கூட செலவில்லாம ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு சூப்பரான இடியாப்பமாவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதே போல ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு புட்டு மாவு ரெடி பண்ணி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறது இடியாப்ப மாவு தான். எந்த முதலீடுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடியாப்ப மாவு இடியாப்பம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து விற்க முடியும். எந்த விதமான செலவும் இல்லாமல் ரேஷன் அரிசி வச்சு இட்லி மாவு செய்வது எப்படி, புட்டு மாவு செய்வது எப்படி, இடியாப்ப மாவு செய்வது எப்படின்னு நல்ல உபயோகமான வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு ஒரு சூப்பரான இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம பொதுவாக பச்சரிசியில் தான் இடியாப்ப மாவு ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி வச்சு இது கூட பச்சரிசி மிக்ஸ் பண்ணி நம்ம இடியாப்ப மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேஷன் அரிசியில் அதிக அளவில் ஸ்மெல்லோ கல் குப்பை மண் இந்த மாதிரி எந்த பொருட்களும் இருக்காது. நல்லா நீட்டாக தான் இருக்கும். சோறு வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசி நீளமாக இருக்கக்கூடிய அரிசி தான். உருண்டையாக இருக்கக்கூடிய அரிசி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரேஷன் புழுங்கல் அரிசியில் 2.5 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் ஆழாக்கில் அளந்தெடுத்திருக்கேன். நீங்கள் கிலோ கணக்கில் அளந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லாமல் ஆழாக்கில் அளந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், ஏதாவது பாத்திரத்தில் அளந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரிதான். 2.5 பங்கு ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு 1.5 பங்கு அளவுக்கு பச்சரிசி சேர்க்கணும். இந்த பச்சரிசி கூட ரேஷன் கடை பச்சரிசி தான். அதனால நமக்கு எந்த விதமான செலவுமே கிடையாது. இந்த புழுங்கல் அரிசி கூட நம்ம எதுக்கு பச்சரிசி மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம இடியப்பம் வேக வச்சதுக்கு அப்புறமா இடியப்பத்தோட கலர் மாறாமல் இருக்கவும், அதே போல் இந்த ரேஷன் அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வராமல் இருக்க வேண்டிதான் இந்த பச்சரிசி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுகளெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ 2.5 பங்கு புழுங்கல் அரிசி 1.5 பங்கு பச்சரிசி சேர்த்ததுக்கு பதிலாக 3 பங்கு புழுங்கல் அரிசியும் 1 பங்கு பச்சரிசியும் சேர்த்து கூட இந்த மாவு ரெடி பண்ணலாம். ஆனால் பச்சரிசி கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ணினோன்னா பச்சரிசி மாவில் நம்ம ரெடி பண்ணின இடியாப்ப மாவு மாதிரியே தான் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. கலர் அதோட ஸ்மெல் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இனி இந்த அரிசி கூட தண்ணி சேர்த்து இந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கணும். குறைஞ்சது 7-8 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஊற வைக்கலாம். இந்த அரிசி ஊற வைக்கக்கூடிய டைம் எவ்வளோன்னா 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். இந்த நீளமாக இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி சீக்கிரமாக ஊறிடும். உருண்டையாக இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசியாக இருந்ததுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். இந்த புழுங்கல் அரிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா மாவு மிஷினில் கொடுத்து பொடிக்கும் போது நல்லா பொடியாமல் புட்டு மாவு மாதிரி ஆகிடும். இப்போ நான் கரெக்டாக 1.5 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரம் கழித்து நம்ம இந்த அரிசியை வடிகட்டி எடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அரிசியை நிழலில் போட்டு காய வைக்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய ஷீட்டோ பெட்ஷீட்டோ விரித்து போட்டுட்டு ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்தால் போதும். வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாவு பொடிக்கும் போது இந்த அரிசியில் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கணும். அதனால நிழலில் காய வச்சு எடுத்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இனி ஒரு ஷீட்டு போட்டு இந்த ஷீட்டில் இந்த அரிசியை ஃபுல்லாக பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுக்கலாம். இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாம் போய் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது அரிசி நல்லா ட்ரையாக இருக்கும். இந்த டைமில் எடுத்து ஒரு கவரில் போட்டு மிஷினில் கொடுத்து பிடிச்செடுக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அரிசியிலேருந்து கொஞ்சம் கூட கையில் ஈரம் இருக்காது. இந்த மாதிரி அரிசி காய்ஞ்சிருக்கணும். இப்படி அரிசியை நம்ம மிஷினில் கொடுத்து பொடிச்சு வாங்கியாச்சு. இடியாப்ப மாவுக்குன்னு நம்ம சொல்லி அரைச்செடுத்தால் தான் இந்த மாதிரி நைஸாக பொடிச்சு தருவாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் தரி தரியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவை ஒரு சல்லடையில் போட்டு அரிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாவில் வரக்கூடிய கப்பியை நம்ம புட்டுக்கு மாவு ரெடி பண்ணும்போது அதில் சேர்த்தா போதும். இந்த நைஸாக இருக்கக்கூடிய மாவு தான் நம்ம இடியாப்ப மாவுக்கு எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மாவு வறுக்கக்கூடிய உருளையில் இந்த மாவை கொட்டி நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ 1 பைசா கூட செலவில்லாமல் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு உங்களுக்கு மாவு வறுத்து காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் விறகடுப்பில் வச்சு செய்தீங்கன்னா உங்களுக்கு 1 பைசா கூட செலவில்லாமல் இந்த மாவை ரெடி பண்ணி எடுக்க முடியும். முன்னாடி எல்லாம் இந்த இடியாப்ப மாவு 10 கிலோ 15 கிலோன்னு விறகடுப்பில் வச்சு தான் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம். விறகடுப்பில் இந்த மாவை நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். அப்படி இல்லாமல் விறகடுப்பு இல்லாமல் இருந்ததுன்னா இதே போல் கேஸ் ஸ்டவ்வில் வறுத்து எடுக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம மாவு பொடிக்கக்கூடிய மில்லிலேயே இந்த மாவு வறுத்து கிடைக்கும். அப்படி கூட வறுத்து வாங்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
அரை மணி நேரத்தில் இந்த மாவு வெந்து ரெடி ஆகிடும். இந்த இடியாப்ப மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு வெந்ததுக்கு அப்புறமா நல்ல மணக்க தொடங்கும். நல்ல மணம் வரும் வரை வறுத்தெடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த உருளியில் வச்சு இந்த மாவை அப்படியே ஆற வைக்கலாம். உருளி சூடாக இருக்கும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஆற விட்டால் போதும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாவை நம்ம ஒரு சல்லடையில் போட்டு அரைச்செடுக்க போகிறோம். இந்த வறுத்த மாவில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இந்த கட்டிகளோடு வச்சு நம்ம இடியாப்பத்துக்கு மாவு கிண்டும் போது இடியாப்பம் பிழிய நல்லா வராது. அதனால் இந்த மாவை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துடணும். இப்படி சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இதே போல் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கடைசியை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்செடுத்தா போதும். பொடிச்செடுத்து அந்த மாவையும் இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் எல்லா மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டிகள் கிடச்சிருக்கு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு இந்த மாவையும் கூட இது கூட மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். மிக்சியில் போட்ட உடனே ஈஸியாக பொடிஞ்சு கிடைக்கும். இனி இதை கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம இந்த ரெடி பண்ணின இந்த மாவில் இடியப்பம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம பச்சரிசியில் மாவு வறுத்து இடியப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடியது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம இடியப்பம் செய்யும்போது இந்த தண்ணியோட அளவுகள் எல்லாம் எப்படி மாறுபடுதா, அதே அளவு தானா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்த இந்த மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் நிறைய மாவு ரெடி பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பெரிய கண்டெய்னரில் போட்டு மூடி மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு தேவைக்கு மட்டும் இதே போல் ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாவில் வண்டு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இனி இப்போ இந்த மாவில் நம்ம எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இந்த 1 கப் வறுத்த புழுங்கல் அரிசி மாவுக்கு எத்தனை கப் தண்ணி சேர்க்கணும், இந்த 1 கப் மாவுக்கு எத்தனை இடியாப்பம் ரெடி பண்ண முடியும்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த மாவில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வைக்கலாம். அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்தில் இந்த 1 கப் வறுத்த புழுங்கல் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக வறுத்த பச்சரிசி மாவில் நம்ம இடியாப்பம் செய்யும்போது 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி தான் சேர்ப்போம். அதே அளவில் தான் நான் இதுக்கும் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மாவு கிண்ட ஆரம்பிக்கணும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நம்ம கிண்டி எடுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியும் நான் சேர்த்தாச்சு. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டான அளவு தான். இது பச்சரிசி மாவுக்கானாலும் சரி தான், இதே போல் புழுங்கல் அரிசி மாவுக்கானாலும் சரி தான், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த உடனே இதே போல் கட்டிகள் எதுவும் விழாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கணும். அவ்வளோதான். இடியாப்பத்துக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த மாவு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சூடாக இருக்கும்போதே நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கலாம். உடன் இடியாப்ப உருளில் நம்ம ரெடி பண்ணும்போது சின்ன சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் ஸ்டீல் இடியாப்ப உருளையோ பித்தளை இடியாப்ப உருளையோ ரெடி பண்ணுறதா இருந்தால் மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையால் நல்ல ஒரு தடவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவு பிழிஞ்சு எடுக்கணும். இனி இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் துருவின தேங்காய் வைக்கலாம். துருவின தேங்காய் இல்லாமல் கூட இந்த இடியாப்பம் ரெடி பண்ண முடியும். ஆனால் இடியாப்ப தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு துருவின தேங்காயும் வச்சு இந்த இடியாப்பம் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இடியாப்பம் வேக வச்சதுக்கப்புறமா நல்ல மணமாகவும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு ஸ்டெப் இடியாப்பம், அதாவது 14 இடியாப்பம் நம்மளால் ரெடி பண்ண முடியும் இந்த 1 கப் புழுங்கல் அரிசி மாவுக்கு. இதே போல் தான் பச்சரிசி மாவுக்கும் அளவுகள் இருக்கும். இனி அடுத்ததாக இந்த பிழிஞ்ச இடியாப்பத்தை நம்ம இடியாப்ப பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடியாப்பம் வெந்து ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி இந்த இடியாப்பத்தை எடுத்து ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்ற வேண்டியது தான். அவ்வளோதான். ரேஷன் கடை புழுங்கல் அரிசி வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பமாவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி இடியாப்பமும் வேக வச்சு எடுத்தாச்சு. உண்மையை சொல்லப்போனால் இது ரேஷன் அரிசியில் செய்த இடியாப்பமாவுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நல்ல மணக்க இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும்.
இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் சொல்லி தந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ ஆவி பறக்க வேக வச்ச இந்த இடியாப்பத்தை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளவுதான். ஒரு பைசா கூட செலவில்லாமல் ரேஷன் அரிசியில், அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு சூப்பரான இடியாப்ப மாவு ரெடி பண்ணி இதில் மணக்க இடியாப்பமும் நான் வேக வச்சு காமிச்சிருக்கேன். பச்சரிசி மாவு இடியாப்பம் போலவே பஞ்சு போல இருக்கும் இந்த இடியாப்பம். சாப்பிடும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. இனி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு புட்டு மாவு மட்டும் இல்லாமல் இடியாப்ப மாவு கூட ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ணினேன் இந்த இடியாப்ப மாவு ரெசிபி, இந்த இடியாப்பம் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.